ஸோ ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். இன்னைக்கு பகவத்கீதாலேருந்து ரொம்ப முக்கியமான 5 தத்துவத்தை பற்றி பேச போறோம். இப்போ நீங்க கேட்கலாம், பகவத்கீதால என்ன விஷயத்துக்கு சொன்னாங்க, பகவத்கீதால என்ன விஷயங்கள் இருக்கு இப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சரியா? யாரெல்லாம் பகவத்கீதா வீட்டுல வச்சிருக்கீங்க உங்க கையை தூக்குங்க, நான் பார்க்க போறேன். யாராவது உங்க வீட்டுல கீதை வச்சிருக்கீங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வர வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி ஜூன் நான் கீதோபனிஷத் பகவத்கீதாவுடைய கிளாஸ் நடத்துறோம். ஸோ இந்த கிளாஸ் பர்சனலா நானே சொல்லிக் கொடுப்பேன். போன வருடம் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு பகவத்கீதால இருக்கும் அனைத்து 700 ஸ்லோகத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ அதனால இந்த ஸ்லோகத்தை கத்துக்கிட்டு நான் மட்டும் வச்சுக்கொண்டா அது எந்த பலனும் இல்லை. ஸோ இந்த ஸ்லோகத்தை எல்லாம் கீதையை நம்மள சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவா தான் இந்த கீதோபனிஷத் செஷன் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ், இந்த கிளாஸ் ஜாயின் பண்ற டீட்டெயில்ஸ், இந்த ஃபீஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரியணுமா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 018-597-2024. நான் மீண்டும் ஒரு வாட்டி சொல்றேன். யாரெல்லாம் இந்த பகவத்கீதாவுடைய கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்களா, உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்க்ல எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நான் திருப்பி நம்பரை சொல்றேன். 018-597-2024. 2 ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் 18 அத்தியாயங்கள் கீதையில இருக்கிற அனைத்து அத்தியாயத்தையும் இந்த கிளாஸ் சொல்லிக் கொடுப்போம். லெவல் 1 ஆஃப் கீதோபனிஷத் இருக்கு, லெவல் 2, 3, 4 இருக்கு. மொத்தம் 4 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1ல ஓவர்வியூ பார்ப்போம். ஒரு அத்தியாயத்தில் என்ன விஷயங்களை பற்றி சொல்ல வரார்கள் அந்த விஷயத்த பார்க்க போகிறோம். இப்ப பகவத்கீதால இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம்னா 5 தத்துவத்தை பற்றி கீதையில உபதேசிக்கிறாங்க. 5 முக்கியமான தத்துவத்தை கீதையில உபதேசிக்கிறாங்க. அந்த 5 தத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த 5 தத்துவம் என்னத யாராவது நான் சொல்ல கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஈஸ்வரா முதல் தத்துவம் ஈஸ்வரா, இரண்டாவது தத்துவம் ஜீவா, மூணாவது தத்துவம் பிரகிருதி, நாலாவது தத்துவம் காலா, கடைசி 5வது தத்துவம் கர்மா. யார் இது எல்லாத்தையும் முன்னால டைப் பண்ண முடியும்? உங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. சில பேருக்கு இது அவங்களுக்கு சரியா கேட்காம இருந்தா கமெண்ட்ஸை பார்த்துக்குவாங்க. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். இந்த 5 தத்துவத்தை பற்றி தான் நம்ம தேங்க்யூ சோ மச் யூசர் ஃபார் 6 என்னமோ இருக்கு. உங்க பேர் என்னன்னு தெரியல, அது ரொம்ப நன்றி. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இது நம்பரிங் போட்டு அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1வது ஜீவா, 1வது ஈஸ்வரா. சரிக்கா, ஓ ஹரே கிருஷ்ணா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தானா? ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ். இது என்ன ஒரு அனானிமஸான அக்கௌண்ட்ல இருந்து வரீங்க? பட் எனிவே தேங்க்யூ. அதான் ஸ்பெல்லிங்லாம் பக்காவா இருக்கு. ஓகே, வெரி குட். எனிவே திஸ் இஸ் மை ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கீதோபனிஷத் லெவல் 1. ஹரே கிருஷ்ணா. ஸோ 1ஆம் நம்பர் ஈஸ்வரா, ஜீவா, 2வது 3வது பிரகிருதி, காலா அண்ட் கர்மா. பகவத்கீதால முக்கியமான 5 தத்துவத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்களா, கீதையில என்ன உபதேசிக்கிறாங்க? நான் யார்? இந்த உலகத்துல நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம், என் பேர் கிருஷ்ண பிரேம பிரதாயகதாஸ், இதுதான் நான் ஒரு ஆண், நான் ஒரு இந்தியன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நான் தமிழ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே நம்மளோட உண்மையான அடையாளமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். இது உண்மையான நம்மளோட அடையாளமா? இல்ல இதெல்லாம் நம்ம அடையாளம் இல்லையா? ஏன்னா நம்ம எதெல்லாம் இந்த உலகத்தில் நான் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அனைத்து ரீசனும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் இது நான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இது எல்லாமே டெம்பரரியான ஒரு விஷயம். இந்த உடல் டெம்பரரியானது, இந்த பேர் உங்களுக்கு கொடுத்ததும் ஒரு டெம்பரரியானது. அப்படி பார்த்தா உண்மையால நான் ஆனா பெண்ணா, இல்ல இந்த நாடு நான் மலேசியன், இந்தியன், சிங்கப்பூரியன், தாய்லாந்து அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரு டெம்பரரியான ஒரு டெஸ்டினேஷன். இந்த உடல் யாரு? உண்மையால நான் யார்? அந்த கேள்விதான் கீதையை கண்ணன் உபதேசிக்கிறார். ஏன்னா நம்ம நினைக்கிறோம்
இந்த உடல் தான் நான் சில பேர் நினைக்கிறோம். ஆனா இந்த உடல் எத்தனை வருஷம் இருக்க போகுது? கொஞ்ச நாள் இந்த உடலும் அழிஞ்சு போயிடும். நம்ம நினைக்கலாம் ஒருவேளை நான் என்னவா இருக்கலாம், நான் இந்த நாட்டுக்காரனாக இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கிறவனா இருக்கலாம், இன்னும் இந்த நாட்டோட சிட்டிசனா இருக்கலாம், நேஷனலிசம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி பார்த்தாலும் இது எல்லாமே டெம்பரரியானது. சோ கீதையிலே முக்கியமான விஷயம் 2வது அத்தியாயத்தில் கண்ணன் கீதையை உபதேசிக்க இப்படி ஆரம்பிக்கிறானா, நான் யார் அந்த தத்துவத்தை கூறுறான். நான் யாருன்னு, இறைவன் யாரு? கண்ணன் இறைவன், அவன் ஈஸ்வரன். அவன் அதுக்கப்புறம் வரும். நான் யார்? நான் ஒரு ஆத்மா. இந்த தத்துவத்தை தான் கீதையில் 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் உபதேசிக்கிறார். நம்ம யாரு? நம்ம ஆத்மா. நீங்க நினைக்கலாம் சரி ஆத்மான்னு சொல்றீங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த உடல்ல ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் நிர்வாகம் பண்ண முடியும். இந்த உடலையும் நம்ம நிர்வாகம் பண்ணி கொண்டு தானே இருக்கிறோம். இந்த உடலை நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் உங்க ரைட் ஹேண்டை தூக்குங்க, கொஞ்ச நேரம் பார்ப்போம். எல்லாரும் உங்க ரைட் ஹேண்டை தூக்குங்க. ஓகே, உங்க லெஃப்ட் ஹேண்டை தூக்குங்க. உங்க தலையை ரைட் சைடு மூவ் பண்ணுங்க, உங்க தலையை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க. ஓகே, உங்களால மூவ் பண்ண முடியுது தானே? இப்போ உங்க கையை தூக்க முடியுது, உங்க தலையெல்லாம் மூவ் பண்ண முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த பாடியில கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இந்த உடல் நீங்க கிடையாது. ஏன்னா இந்த உடல் நீங்க பாத்தீங்களா, நீங்க பிறந்தல இருந்தே நீங்க சின்னதா இப்படி பிறந்திருப்போம். நம்ம எல்லாரும் பிறக்கும் போது இந்த சைஸ்ல தான் இருந்தோம். இப்ப இவ்வளவு பெருசா இருக்கும். உடல் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனா நம்மளாதான் இருந்து கொண்டு இருக்கிறோம் தவிர நம்மளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆமா தானே? நீங்க சின்னதா குழந்தையா இருக்கும் போது நீங்க வேற நபரா இருந்தீங்களா? அது வேற யாரும், வேற பர்சன். இப்ப நான் வேற அப்படின்னு இல்லையே. அந்த குழந்தையில இருக்கிற அதே நபர் தான் நான் இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா என் உடல் மாறிக்கொண்டு இருக்கிற அந்த நேரத்தை இதுதான் கண்ணன் கீதையிலே சொல்றான். தேஹினோஸ்மியதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா. தேஹினோஸ்மியதா தேஹே கௌமாரம். கௌமாரம் என்ன? பிறந்தவனே குழந்தையாக இருந்தும், சின்னதாக இருந்தும், குழந்தையாக இருந்தும். கௌமாரம் யௌவனம். யௌவனமா நம்ம யூத்ல இருக்கிறோம். யூத் என்பது ஒரு 18, 15 வயதுல இருந்து ஒரு 30 வயது வரைக்கும் யூத்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஜரா, ஓல்ட் ஏஜ் வந்து. சோ இப்படி பார்த்தோமா, இந்த உடல் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால எந்த நேரத்திலும் நான் இந்த உடல்ல நம்ம நினைக்கவே முடியாது. இந்த உடல் நான் கிடையாது. இந்த உடல் ஒரு டெம்பரரியானது. அதனால கீதையிலே நம்மளோட உண்மைய ரூபம் என்ன? நான் யாருன்னு கேட்டீங்களா? நான் ஆத்மா அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டும். அழியாத ஆத்மா, நித்தியமான ஆத்மா. இதனாலதான் சனாதன தர்மத்துக்கு சனாதனம் அப்படின்னு ஒரு பேரு இருக்குது. சனாதனம் என்பது என்ன அர்த்தம்? ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா இதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. சனாதனம் என்பது எதுக்கு ஆரம்பம் இல்லாதது, அதே போலவே அதுக்கு முடிவும் இல்லாதது. அதுதான் சனாதனம். That which does not have a beginning as well as that which does not have an end. அதுதான் சனாதனம். சனாதனம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம ஆத்மா என்பது நான் சனாதனம், நான் அழிவே கிடையாது. இந்த உடல் நான் டெம்பரரியாக இந்த உடலை நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த உடலுக்கு அப்புறம் அடுத்த உடல் எடுக்கலாம். ஆன்மீக உடலாக இருந்தா பகவான் லோகத்துக்கு போவேன், இல்ல இன்னும் ஒரு பௌதிக உடல் எடுத்தால் இந்த உலகத்தில் இருப்பேன். அப்படி இருந்தாலும் நான் நித்தியமானவன், நான் எப்பொழுதும் சனாதனமானவன். அதுதான் ஆத்மாவின் தர்மம். நான் யார்? நான் ஆத்மா. இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதாலே கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். ஜீவா. 5 விஷயத்தை நம்ம சொன்னோம் தெரியுமா? 5 விஷயம் என்னது? ஜீவா, ஈஸ்வரா, காலா, கர்மா, பிரகிருதி. இப்ப ஜீவாவோட தத்துவம், நம்ம எல்லாம் ஜீவராசிகள். ஜீவா என்பது என்ன? ஜீவராசிகள். ஜீவராசிகளோட இயற்கை என்னது? எப்பொழுதும் ஆத்மாவை நித்தியமாக இருக்கிறது. இப்ப அடுத்தது ஜீவராசிகள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆத்மா மட்டும் புரிஞ்சா பட்டாதா? ஜீவராசிகளோட ரோல் என்னது? ஜீவராசிகளோட ரோல் என்ன? ரோல் நம்ம பிளே பண்ணணும். நம்மளோட நித்தியமான ரோல் ஆச்சாரியார்கள் என்ன கூறியிருக்காங்களா? ஜீவேர ஸ்வரூபோய் நித்தியரே கிருஷ்ணதாஸ். ஜீவேர ஸ்வரூபோய் நித்தியரே கிருஷ்ணதாஸ். ஒன்னு இடத்துல ஆச்சாரியார்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நாஹம் விப்ரோ நாச்சா நரபதே நாபி வஷ்யோ ந சூத்ரோ नाहं वर्णी नाचा ग्रहपते नो वनिष्ठोर्यतिर्वा किन्तु प्रोदान्निखिल परमानंद पूर्णामि तद्वेद गोपीर्बद्धोर्पदकमलयोर्दास दासनुदासः गोपीर्बद्धोर्पदकमलयोர் दास दासनुदासः. இதுதான் ஜீவராசியின்
இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகள் நம்ம எல்லாரோட உண்மையான ஐடென்டிட்டி என்னதான்? கோபீர் பத்தோர் பத கமலையோர் தாச தாசன் தாச. நம்ம கண்ணனுடைய அடியார்களோட சேவகனோட சேவகன். நம்ம யாருமே இறைவனை நேரடியாக சேவிக்க முடியாது. நம்மளுக்கு அந்த தகுதி கிடையாது. எப்பொழுதும் நம்ம நேரடியாக அவனை சேவிக்க முடியாது. கண்ணனுடைய பக்தர்களோட சேவகனாக தான் அடியேன் இருக்க முடியும். தாச தாச நு தாசஹா. பாத்தீங்கன்னா 3 முறை தாச சொல்றாங்க. இதுதான் உண்மையான தத்துவம். ஜீவராசிகள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த அழிஞ்சு போவும் இந்த உடல் கிடையாது, நான் நித்தியமானவன், நான் சனாத்தனமானவன், நான் இட்டர்னல். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஆத்மா யாரு? கோபேர் பத்தோர் பத கமலையோர் தாச தாசனு தாசஹ. நான் கண்ணனின் பக்தர்களுடைய சேவகன். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் பொசிஷன். இதுதான் ஜீவ தத்துவம். இந்த ஜீவ தத்துவத்தை தான் கீதையிலேயே நம்ம படிக்கிறோம். கீதையிலே கண்ணன் 15வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமாக ஜீவ தத்துவத்தை பற்றி சொல்றான். அந்த ஸ்லோகத்தை நம்ம சற்று நேரம் பார்ப்போம். இப்ப யாரெல்லாம் இந்த பகவத்கீதா கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நான் ஜஸ்ட் இந்த தத்துவத்தை பற்றி ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்குறேன். நீங்க என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பகவத்கீதா பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பகவத்கீதா பத்தி நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறீங்களா? நீங்கள் செய்யற வேலை என்னதான், நீங்க இப்ப ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டயல் பண்ண வேண்டும். இந்த நம்பருக்கு நீங்க டயல் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். 0185272024 01859722024. இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இப்பவே மெசேஜ் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். இந்த வர வெள்ளிக்கிழமை நம்ம கீதா உபனிஷத்தோட புது இன்டேக் நம்பர் எடுக்கிறோம். ஸோ பகவத்கீதாவுடைய சொற்பொழிவு நடக்கும் அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு பர்சனலான இன்டராக்ஷன் செஷனா இருக்கும். அது ஜூம்ல நடக்கும். ஸோ உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு ரொம்ப இண்டிவிஜுவலான இன்டராக்ஷன் செஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் நீங்க ஜாயின் பண்ணிட்டு பகவத்கீதாவை சுலபமாக உங்க வீட்டிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ 15வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஏன்னா ஜீவ தத்துவத்தையோட தத்துவமே கிருஷ்ணர் இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காரு. நான் ஒண்ணு அயோத்தியாவுக்கு நான் போகவில்லை. கண்டிப்பாக கொஞ்சம் நாள் கழிச்சு நான் அயோத்தியாவுக்கு பயணம் பண்ண வேண்டும் நினைக்கிறேன். அங்க போனோம்னா இருக்கு. ஸோ 15வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம். இப்ப நான் யார் கீதையில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆத்மா என்பது தத்துவத்தை 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்லுவார். how much ஸ்டூடெண்ட் பிரைஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% ஆஃப் கொடுப்போம். நீங்க ஒரு டெர்ஷரி ஸ்டடீஸ் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்களா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 01859272024 திருப்பி நான் சொல்றேன். 01859722024. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க இதான் நம்ம நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணணும் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். இஃப் யூ ஆர் a ஸ்டூடெண்ட், நீங்க ஸ்டூடெண்ட் நீங்க வெரிஃபை பண்ணீங்களா உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும். பிகாஸ் we encourage the students to join also. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இந்த வர வெள்ளிக்கிழமை 8 மணிலேருந்து இந்த செஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம். கீதா உபனிஷத் செஷன். பகவத்கீதாவை சுலபமாக ஆன்லைன்ல கத்துக்கும். நான் பர்சனலா இந்த செஷனை நான் உங்களுக்கு நடத்துவேன். இதுல நிறைய இன்டராக்ஷன் செக்ஷனோட சேர்ந்து உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதோட பிரைஸ் நீங்க அங்க போய் பாருங்க. அங்க அந்த ஹோல் பிரைஸ் இருக்கும். அந்த ஹோல் பிரைஸ் 50% ஆஃப் நீங்க பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் பிரைஸ். ஓகே. ஸோ இதான் பகவத்கீதாவுடைய சுலபமா ஈஸியா கத்துக்கும். ஏன்னா நம்ம பகவத்கீதா கண்டிப்பாக கத்துக்கணும். இந்தியர்களாக இருந்தவா கீதையை கத்துக்கிறது நம்மளோட தர்மம். நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. எப்படியே நம்ம பள்ளிக்கூடத்துல இந்த கீதையை சுலபமாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி இல்ல. அதனால நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கீதையை நம்ம சுலபமாக கத்துக்கிறதுக்காக தான் இந்த கீதோபனிஷத் செஷன் உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த செஷனை நீங்க ஜாயின் பண்ணிட்டு கீதையை கத்துக்கிட்டு பகவானை நினைத்து கொண்டு ஆனந்தமாக இருந்தது. ஸோ முதல் தத்துவத்தை இன்னைக்கு என்ன சொன்னேன்னா ஜீவ தத்துவத்தை பற்றி சொன்னேன். ஜீவ தத்துவத்தையோட 15வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன்.
மாம் வம்சோ ஜீவலோகே ஜீவபூதா சனாதனஹ மனசாஸ்திர இந்திரியாணி பிரகிருதிம் ஸ்தானி கர்ஷதி. 15வது அத்தியாயம் 7வது. இந்த கிளாஸ் வந்து தமிழ்ல நடக்கும். ஆனா வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ், ஏன்னா நான் வந்து இங்கிலீஷ் பகவத்கீதை தான் நான் படிக்கிறேன். ஸோ அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனால் கிளாஸ் தமிழ்ல இருக்கும். எந்த நேரத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் எக்ஸ்பிளனேஷன் வேணுமோ இங்கிலீஷும் பண்ணுவோம். சரியா? ஸோ நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க அந்த செஷன். ஸோ இந்த 15வது அத்தியாயத்து 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றாரா, நான் இதை வந்து ஆங்கிலத்துல படித்த பிறகு நான் உங்களுக்கு தமிழ்ல விளக்கம் கொடுக்குறேன். இன்னைக்கு ஃபுல்லா ஜீவ தத்துவத்தை பத்தி மட்டும் பார்ப்போம். The living entity in this conditioned world are my eternal fragmental parts. Due to conditioned life, they are struggling very hard with 6 senses, which includes the mind. So கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல என்ன சொல்றாரு, ஜீவ தத்துவத்தை பத்தி ரொம்ப அழகாக எலாபரேட் பண்றாரு. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் பாருங்க, மமை வம்சோ ஜீவலோகே. அப்புறம் என்ன சொல்றாரா, மமை வம்சோ. அப்புறம் இது 2 வார்த்தை இருக்கு, மம ஏவ அம்ச. அம்ச என்பது fragmental particles. அப்படின்னா நம்ம எல்லா ஜீவராசிகள் வந்து கிருஷ்ணரோட குட்டி குட்டி அங்கங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன்னு, உங்களோட விரல், எல்லாரும் உங்க விரலை நீங்க பாருங்களேன். உங்களோட சின்ன குட்டி விரல் இருக்கு, உங்க கையில உங்க விரல் இருக்குல்ல, இந்த விரல் உங்க உடல்ல அட்டாச்சா இருக்கு. இந்த விரல் உங்களோட ஒரு பார்ட். இட்ஸ் a part of, you can control the விரல். அதே போலவே நம்ம கிருஷ்ணரோட ஒரு அங்கம். நம்ம எல்லாரும், ஏன்னா ஒரு பிலாசபி என்ன சொல்லுவாங்க, நாமெல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கீதையில அது வந்து அக்செப்ட் பண்றது. கீதையில அந்த மாதிரி ஒரு விஷயத்த கிருஷ்ணன் சொல்லவே, நம்ம எந்த நேரத்திலும் இறைவனாக ஆகவே முடியாது. நம்ம கடவுளே கிடையாது. நம்ம எப்பொழுதும் கண்ணனோட சேவகன், பகவானோட ஒரு அங்கம், ஒரு குட்டி குட்டி அங்கம். உபனிஷத்துல பகவானை விபு சொல்லுவாங்க. விபு என்பது பெரியவர், எல்லையில்லாதவர். He have no end. That is Krishna. And நம்ம எல்லாரும் வந்து அணு என்பது சின்ன சின்ன அணு என்பது சின்ன மைனூட் பார்ட்டிகல்ஸ். இதுக்கு உதாரணம் ஜீவ தத்துவமும் இறைவனும் எப்படி புரிஞ்சுக்கிறதா, நம்ம வந்து ஆத்மா, அவன் பரமாத்மா, ஜீவராசிகள் எல்லாம் பிரம்மன், பகவான் பரபிரம்மன். சரியா? இதுக்கு ஒரு அழகான உதாரணம் வைஷ்ணவராச்சாரியார் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் கடலுக்கு போயிருக்கீங்களா? எல்லாரும் கடல் கரைக்கு கண்டிப்பா போயிருக்கீங்க. கடலை பார்த்தீங்களா? எல்லை இல்லாதது போல தெரியும். அது எல்லை எங்க இருக்கு தெரியாது, அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த கடல். அந்த கடல்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்களா, ஒரு டம்ளர் அந்த கடல் தண்ணியை நீங்க எடுக்கிறீங்க. அந்த ஒரு டம்ளர் கடல் தண்ணியை நீங்க எடுத்த பிறகு அந்த கடல் தண்ணியில இருக்கிற அனைத்து ப்ராப்பர்ட்டிஸும் இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணியும் இருக்கும். கடல் தண்ணியும் உப்பு கரிக்கும், இந்த டம்ளர்ல இருக்கிற இந்த தண்ணியும் உப்பு கரிக்கும். கடல்ல இருக்கிற தண்ணி, கெமிஸ்ட்ரியில தண்ணி வந்து H2O, அப்படிதான் வந்து அது ஒரு கெமிக்கல் கம்போசிஷன் நம்ம சொல்லுவோம். எதுக்குள்ள இருக்கிறதும் H2O தான். இந்த கப் ஆஃப் வாட்டர், இந்த கப் ஆஃப் சீ வாட்டர், கடல் தண்ணி. அந்த கடல்ல இருக்கிறதுலயும் மினரல்ஸ் இருக்கு, இதுலயும் மினரல்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணும்போது கடலும் இந்த கப் ஆஃப் கடல் தண்ணியும் ஒண்ணா? ஆமா, ஒண்ணுதான். குவாலிட்டி படி பார்த்தா இரண்டுமே சரிசமமான குணங்கள் இருக்கு, இரண்டுமே ஒரே குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனா குவான்டிட்டி படி பார்த்தோமா, கடல் அன்லிமிட்டடானது, பூர்ணமானது. ஆனா இந்த கப் ஆஃப் வாட்டர் ஒரு மைனூட்டானது. இதுதான் ஜீவ தத்துவம். ஜீவராசிகள் கடவுளோட சின்ன சின்ன அங்கங்கள். கடவுளுக்கு இருக்கும் அனைத்து குணங்களும் ஜீவராசிகளுக்கு உண்டு. ஆனா சின்ன கொஞ்சம் குட்டி பகுதியாக ஒரு பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்ப்போம் தெரியுமா, தூசியை பார்க்க சின்னதா அந்த போல். இதுதான் ஜீவ தத்துவத்தோட தத்துவம். நம்ம இறைவனை இல்லை, கிடையாது. நான் எப்பொழுதும் ஆத்மா. முத கேள்வி, நான் யாரு? நான் உடல் இல்லை, நான் ஆத்மா. இரண்டாவது, நான் இறைவனா? கிடையாது, நான் கடவுளோட ஒரு அங்கம். அப்ப எனக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டா, நான் கடவுளோட சேவகன். கோபீர் பந்தூர் பதக்கமலையோர் தாசதாசன். இதுதான் ஜீவ தத்துவத்தோட வகுப்பு. இவ்வளவு நேரம் நீங்க நேரம் பார்க்காம காது கொடுத்து கேட்டதுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு ஈஸ்வரன் பரம்பொருளா என்னதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். சரியா? நாளைக்கு
கடவுளோட பரம்பொருளோட தத்துவத்தை நாளைக்கு பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த பகவத்கீதாவை நான் நுணுக்கமாக படிக்க ஆசைப்படுறேன், பிரபு உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? பகவத்கீதா கிளாஸ் உங்களுக்காக இந்த வர வெள்ளிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 018597 கோர்ஸும் 24 01859720224 இந்த நம்பருக்கு நீங்க இப்பவே மெசேஜ் பண்ணுங்க. அது வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் கிடையாது, அதுல ஒரு சில கான்ட்ரிபியூஷன் நீங்க ரெமிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா யூஸ்வலி நம்ம ஃப்ரீயா எந்த கிளாஸ் கொடுத்தாலும் people take it for granted, கிளாஸ்க்கு வருவாங்க வரமாட்டாங்க. and end of the day நம்ம டீச்சர்ஸா இருக்கும் போது நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுவோம் கிளாஸ் சொல்லி கொடுக்குற நேரத்துல. பிகாஸ் நம்மளுக்கு வந்து சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சீரியஸா நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ நல்லா சீரியஸான ஸ்டூடெண்ட்ஸா இந்த கிளாஸ்க்கு பார்க்குறோம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க டெர்ஷரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்களா கண்டிப்பாக நீங்க இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்க do join guys, I am his student and I guarantee it's worth it. Okay, actually அவங்க என்னோட ஸ்டூடெண்ட் தான், என்னோட லெவல் கீதா உபனிஷத் ஃபர்ஸ்ட் இன்டேக்லயே அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தேர்ட் இன்டேக் தான் இப்போ நம்ம ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிளி இந்த தேர்ட் இன்டேக் will be the last intake of the yearன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எனக்கு வேற இன்டேக் எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்க 01859720224 நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். ஸோ நீங்க எத்தனை மணி கிளாஸ், எவ்வளவு, அந்த எல்லா டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அங்கேயே நீங்க போய் பார்க்கலாம். சரியா? யாராவது இந்த நம்பரை டைப் பண்ணி அனுப்புங்க. 01859720224. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, சங்கீதா இஸ் ஆல்சோ மை ஸ்டூடெண்ட், மார்னிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. Basically I'm doing a promo session for the Friday class. Friday வந்து புது intake ஆரம்பிக்குது. I foresee that this is the last intake I'll be taking for the year, because after this I have to focus on teaching all of you a very quality time நான் போட்டு நான் கொடுக்கலாம் ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்க எல்லாரும் இந்த பகவத்கீதாவுடைய செஷனை ஜாயின் பண்ணுங்க. வீட்டிலே இருந்து சுலபமாக கீதையை கற்றுக்கொள்ளுங்கள். எங்கே இருந்தாலும் கண்ணனை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பகவத்கீதா வந்து ரொம்ப ஒரு மகத்துவமானது. ஆதிசங்கராச்சாரியர் இந்த கீதையை பத்தி ஒரு கீதை மகத்மியா அப்படின்னா கீதையோடைய புகழ்களை சொல்லியிருக்காரு. அந்த கீதை புகழ்களை ஒரு புகழ்களை நம்ம படிப்போம். மலநீர் மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத கீதாமிருதம் ஸ்நானம் சம்சாரமால நாசனம். 01859720224 018572024. நீங்க இந்தியால இருந்து இந்த நம்பர் வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்களா, நீங்க முன்னுக்கு வந்து +6 நீங்க போடணும். நீங்க மலேசியன்ஸா இருந்தீங்களா வந்து அந்த +6 போட அவசியம் இல்லை. இப்ப நீங்க இந்தியால இருந்து நீங்க இப்ப யாரெல்லாம் யூடியூப்ல இருந்து நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், ஸோ இந்தியாவுக்கு வந்து +60185972024. சரியா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து கடைசியாக எந்த விஷயத்தை பண்ணினாலும் அதோடைய தத்துவத்தை புரிஞ்சு கொண்டுமா நம்ம அந்த விஷயத்தை சிறப்பாக பண்ணுவோம். அதே போல ஏன் கீதையை படிக்க வேண்டும், அந்த விஷயத்தை ஆதிசங்கராச்சாரியார் நம்மளுக்கு அற்புதமாக கீத மகாத்மியாலை கொடுத்திருக்காரு. இந்த கீத மகாத்மியால இந்த பர்டிகுலர் லைன் எனக்கு ரொம்ப பிரியமான லைன், அதனால நான் இதை இன்னைக்கு படிக்க விரும்புகிறேன். மலநீர் மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத கீதாமிருதம் ஸ்நானம் சம்சாரமால நாசனம். எப்படி தினந்தோறும் நம்ம எக்ஸ்டர்னல் பாடியை வந்து சுத்தம் பண்றதுக்காக ஜலஸ்நானம் தினே தினே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுவோம். எப்ப? அன்னாடும் தினே தினே அன்னாடும் நம்ம எக்ஸ்டர்னல் பாடியை சுத்தமாக வைத்திருக்காரு. காலையில எந்திரிச்சோன்னு வேளை நம்ம போய் குளிப்போம். அது வந்து நம்மளுடைய வழக்கம். அதே போலவே நம்ம என்ன பண்ண வேண்டும்? சக்ருத கீதாமிருதம் ஸ்நானம், இந்த பகவத்கீதா என்ற இந்த அமிர்தத்தில் நம்ம குளிக்க வேண்டும். யா குளிக்க வேண்டும்? எப்படி குளிக்க வேண்டும்? பகவத்கீதா என்ற அமிர்தத்தை படிச்சு புரிஞ்சு குளிக்க வேண்டும். ஏன்னா இன்டர்னல் பாடியை கிளீன் பண்றதுக்காக. நீங்க நினைப்பீங்க என்னப்பா இன்டர்னல் பாடின்னு சொல்றேன்.
எக்ஸ்டர்னல் பாடி வந்து இந்த பஞ்சபூதத்தால செய்யப்பட்டது. இது பாத்தீங்களா, இந்த உடல் பஞ்சபூதத்தால செய்யப்பட்டது. இது வந்து எக்ஸ்டர்னல் பாடி. இந்த எக்ஸ்டர்னல் பாடிக்குள்ள இன்டர்னல் பாடின்னு ஒரு பாடி இருக்கு. அது பேரு வந்து சூக்ஷ்ம சரீரே. இது பேரு ஸ்தூல சரீரே. ஸ்தூல சரீரே வந்து எக்ஸ்டர்னல் பாடி. எக்ஸ்டர்னல் பாடியை கிளீன் பண்ண தண்ணியால குளிச்சோமா சோப் போட்டோமா கிளீன் ஆயிடும். ஆனா சூக்ஷ்ம சரீரே இதுக்குள்ள ஆன்மீக சட்டல் பாடி இருக்கு. அந்த சட்டல் பாடியை தூய்மையாக்கிறதுக்காக தான் பகவத்கீதாவை படிக்க வேண்டும். இதுதான் ஆதிசங்கராச்சாரியார் வந்து நமக்கு பகவானுடைய கீதையை பற்றி சொல்றார். மலநீர் மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம். இப்படி வந்து எக்ஸ்டர்னல் பாடியை நான் சுத்தம் பண்றதுக்காக ஜலத்தில் ஸ்நானம் தினே தினே அந்நாளும் பண்றோம். அதே போலவே சக்கிருத கீதாமிருதம் ஸ்நானம், இந்த பகவத்கீதா என்று இந்த அமிர்தத்தில் ஸ்நானம் பண்ணணும். இதை ஸ்நானம் பண்ண என்ன நடக்கும்? சம்சாரமான நாசனம். மீண்டும் இந்த பிறவியும் புனரதி மரணம் புனரதி ஜனனம் இந்த விஷயமே நம்மளுக்கு வரவே வராது. திருப்பி பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இது எதுவுமே நம்மளுக்கு வராது. எப்படி? கீதையை படிச்சோமா? கீதை அனைத்து வேதத்தின் சாரமே இந்த பகவத்கீதா. இந்த பகவத்கீதா ஒரு புத்தகத்தை படித்தாலே போதும், வேத சாரமே நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன்னா வேதத்தில் 4ஆக இருக்கு. ரிக் சாம யஜுர் அதர்வ வேதம்னு இருக்கு. அந்த வேதத்துக்கு பாத்தீங்களா ஒரு வேதத்துக்கு உபனிஷத்னு இருக்கு. மொத்த உபனிஷத் 108 உபனிஷத்கள் இருக்கு. புராணத்தில் 18 புராணங்கள் இருக்கு. ரஜோகுண புராணங்கள், தமோகுண புராணங்கள், சத்துவகுண புராணங்கள்னு 18 புராணங்கள் இருக்கு. இதிகாசத்தில் 2 இருக்கு. வால்மீகி மகரிஷி எழுதின ராமாயணம் 24 ஸ்லோகங்கள் கொண்டது. வேதவியாசர் எழுதின மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம் கொண்டவை. இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக நேரம் கிடையாது. அதனாலே ஆச்சாரியார்கள் நம்மளுக்கு சொல்றாங்க, அனைத்து வேதத்தின் சாரமாக கண்ணன் குருக்ஷேத்திர போரிலே ஒரு முகூர்த்த காலத்தில் உபதேசித்த இந்த கீதையை படித்தாலே வேத சாரமே கீத ஸ்வரூபம். அதனாலே கீதையை நம்ம படிக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்க எல்லாரும் இந்த கீதோபனிஷத் செஷன் ஜாயின் பண்ணி இந்த பகவத்கீதாவை படிச்சுட்டு ரொம்ப சுலபமாக உங்க வீட்டிலேயே இந்த ஆன்லைன் செஷன் பாருங்களேன். உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. எங்கேயுமே நீங்க போய் டிராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டிலே இருந்து ஒரு பகவத்கீதா வாங்கி நீங்க படிச்சு இந்த கிளாஸ் நீங்க வந்து பலனடைங்க. இப்போ மணி வந்து 11 மணி ஆயிடுச்சு. காலையில நம்ம எழுதினே இருந்திருக்கிறோம். இதோட இந்த செஷனை முடிச்சுக்குவோம். கடைசியா ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், யாரெல்லாம் வந்து பகவத்கீதா கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்களா? 01385972024 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எப்பொழுதும் கண்ணனை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஒருபோதும் அவனை மறக்க கூடாது. ஹரே கிருஷ்ணா everyone. Take care. Sweet dreams. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you for joining. Hare Krishna.